எப்போவுமே மீன் வாங்கி குழம்பும் பொரிச்சும் சாப்பிட்டு போர் அடித்து போய் இன்றைக்கி கிறிஸ்பியான ஃபிஷ் ரோல் பண்ணலாம்னு சொல்லிட்டு பண்ணிட்டேன். எப்படின்னு சொல்கிறேன். ஒரு தடவை இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறமா உங்கள் வீட்டில் டெய்லி ஃபிஷ் ரோல் தான். அதுக்கு நான் இன்றைக்கி ஒரு 4-5 துண்டு முள்ளில்லாத மீன் எடுத்திருக்கேன். நான் எடுத்தது மற்ற கேரை மீன் தான். அதை வந்து கொஞ்சமாக மஞ்சத்தூளும் கொஞ்சம் உப்பும் போட்டு அவிச்சு எடுத்துக்கிட்டேன். தண்ணி எதுவும் ஊற்ற வேணாம். தண்ணி ஊற்றாமல் நம்ம அவிச்சாதான் அந்த ஆவியிலே அவிஞ்சு சூப்பராக வரும். நல்லா ட்ரை ஆகி நல்லா அவிஞ்ச அப்புறமா நம்ம நல்லா ஆற வச்சுக்கிட்டு அதை கையாலேயே நல்லா உறுத்து விட்டுக்கலாம். நல்லா ஆறும்போது ஆட்டோமேட்டிக்காக நல்லா உருந்து சூப்பராக வரும். அது ரொம்ப ட்ரையாக இருந்தால் தான் நம்ம வந்து அந்த உள்ள ஸ்டஃபிங் செய்யும்போது ஈஸியாக இருக்கும் உள்ளே வச்சு மடக்கிறதுக்கு. ஆனால் அதுக்கப்புறமா அதே சீனச்சட்டியில் கொஞ்சமாக வெண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். வெண்ணெய் நல்லா உருகி வரும்போது ஒரே ஒரு வெங்காயத்தை நல்லா பொடியாக அரிஞ்சுக்கிட்டேன். அப்புறமா கொஞ்சமாக வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வரணும். நல்லா வதங்கி கண்ணாடி பதத்தில் வந்த அப்புறமா நம்ம வந்து 1 டேபிள் ஸ்பூன் மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ வந்து கண்ணாடி பதம் வந்துருச்சு. நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை வந்து நல்லா பொடியாக நறுக்கி அந்த கருவேப்பிலையும் நான் போட்டிருக்கேன். போட்டுட்டு நம்ம நல்லா கிண்டி அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாடை போகிறது வரைக்கும் நம்ம நல்லா கிண்டி விட்டுக்கலாம். நம்ம வந்து இதில் வந்து தக்காளியெல்லாம் எதுவும் சேர்க்கக்கூடாது. இனி டைரெக்டாக நம்ம உறுத்து வச்சுருந்தோம் ஃபிஷ்ஷு, அந்த மீனையும் அது கூட சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இனி நம்ம கிண்டிகிட்டே இருக்கும்போது அந்த சூடு ஏறும்ல அந்த மீனில், அப்போ வந்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து சில்லி பவுடரு, 1 டேபிள் ஸ்பூன் வந்து சிக்கன் பவுடரு, அதுக்கப்புறமா கொஞ்சமாக பெப்பர், நல்ல மிளகாத்தூள், உப்பு, மஞ்சத்தூள் இவ்வளவும் போட்டு அதாவது அந்த மசாலா வந்து கரியக்கூடாது. கரியாத அளவுக்கு நம்ம நல்ல லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இதுக்கப்புறம் தான் வந்து இதில் இம்பார்ட்டண்ட்டான ஒரு பொருள் என்னென்னா ஃப்ரெஷ் க்ரீமு. இது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் ஊற்றினேன் ஃப்ரெஷ் க்ரீமு. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த டேஸ்ட்டு. இது கூட மிக்ஸ் ஆகும்போது ரொம்ப சூப்பராக வரும். அவ்வளோதான். இனி இதில் வந்து கடைசியாக கொஞ்சமாக மல்லிக்கீரை போட்டு இறக்க வேண்டியதான். இப்போ நான் வந்து இதில் வந்து அந்த ஷீட் எடுத்துக்கிட்டேன். ஷீட் எடுத்துகிட்டு அதை சுற்றி மைதா மாவு கொஞ்சமாக கலக்கி வச்சு அந்த மைதா மாவு பேஸ்ட்டை வந்து சுற்றி தடவிட்டு நடுவில் வந்து இப்போ நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல அதை வச்சு ஃபில் பண்ணிக்கிட்டேன். இது வந்து கடையில் வாங்கின வந்து ஷீட் தான். இதே போல் நான் எல்லாத்தையும் செய்துக்கிட்டேன். ஸ்டஃபிங் உள்ளே வைக்கும்போது அது வெளியே வராமல் பார்த்துக்கோங்க. வெளியே வந்துச்சுன்னா நம்ம பொரிக்கும்போது ஸ்டஃபிங் எவ்வளோ வெளியே வந்து அந்த டேஸ்ட்டே வந்து மாறி போகும். இனி எல்லாத்தையும் ஒன்றுன்னா நல்லா பொறுமையாக செய்து எடுக்க வேண்டியதுதான். இது வந்து பொரித்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. உண்மையாகவே கடைசியாக சேர்த்து வச்சு ஒரு வீடியோ எடுக்க கூட எனக்கு கிடைக்கல. பொரிக்கவே காலி ஆகிடுச்சு. இனி நம்ம எண்ணெயை காய வச்சுட்டு ஒன்றா போட்டு பொரிச்செடுக்க வேண்டியதான். எண்ணெயை எப்போவுமே வந்து கை ஃப்ளேமில் காய வச்சுட்டு ஃப்ளேமை நல்லா கம்மி பண்ணி வச்சுட்டு நம்ம போடணும். போட்டுட்டு நல்லா திருப்பி போட்டு நல்லா ரெட் கலராக வந்த அப்புறமா நம்ம எடுத்து வைக்க வேண்டியதான். இதே போல் நம்ம எல்லாத்தையும் செய்ய வேண்டியதான். சுட சாப்பிடுவாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த சுட சாப்பிட்றது என்னதுன்னு இந்த ஃபிஷ் ரோலில் செய்யும்போது தான் எனக்கே தெரிஞ்சுது. கடைசியாக மிஞ்சினது இவ்வளோ தான். ஓகே, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.